காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைப்போம். ஆனா அலாம் அடிக்கும் போது திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கிட்டோம். அப்ப எண்ணம் எழுந்துக்கணும்னு இருக்குது, ஆனா செயல் எழுந்துக்க முடியல. ஸோ இந்த ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா, எண்ணத்துக்கும் செயல்களுக்கும். அதுதான் இப்போ எண்ணம் இருக்கு, ஏன்னா மோட்டிவேஷன் இருக்கு, நான் எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஆசை இருக்கு, ஆனா செயல்பட முடியல. ஸோ இது மோட்டிவேஷன் பிரச்சனை கிடையாது, ஆனா அலைன்மெண்ட் இஷ்யூ, அந்த சீரமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய எண்ணங்களும் செயலும் சீரமைச்சு இருக்கணும். எண்ணம், சொல், செயல் இது மூணுமே நம்மளுக்கு வரிசையா சீரமைத்து இருந்தது அப்படின்னா அப்ப அலைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த அலைன்மெண்ட் இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். ஆனா நம்ம இந்த அலைன்மெண்ட் இல்ல, இந்த சீரமைப்பு இல்ல, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படி இருந்தது அப்படின்னா அப்ப என்ன ஆகாது, எந்த காரியமும் வெற்றி அடையாது. இப்ப நம்ம நிறைய யோசிக்கிறோம், அதாவது பல ஆயிரக்கணக்கான எண்ணங்களை யோசிக்கிறோம். சில வார்த்தைகளை நம்ம சில 100 வார்த்தைகளை பேசுறோம், நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை பேசுறோம். ஆனா செயல் ரொம்ப சில செயல்கள் தான் நம்ம செய்யறோம். சோ அப்ப எனர்ஜி எங்க வேஸ்ட் ஆகுது, நம்மளுடைய எண்ணங்களே எல்லா எனர்ஜியும் போயிடுது. அப்ப ஆக்ஷனுக்கு வரக்கூடிய எனர்ஜி கிடைக்காது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணும், ஓவர் திங்கிங், நிறைய யோசிக்கிறதுக்கு பதிலா எதை சொல்லுவாங்க, குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. நிறைய எண்ணங்கள், அளவுக்கு அதிகமான எண்ணங்களை யோசிக்கும் போது அதுக்கு பதிலா கொஞ்சம் எண்ணங்களை கிரியேட் பண்ணலாம். அது சக்திசாலியான எண்ணங்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், நம்மளால அது செயலையும் கொண்டு வர முடியும். முக்கியமான காரணம் என்ன இருக்கு அப்படின்னா, வீணான எண்ணங்கள். நம்ம தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதையே என்ன பண்றோம், நிறைய யோசிக்கிறோம். சோ இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு எண்ணங்கள்ல இருக்கு. எப்படி நம்ம இந்த எண்ணங்களையும் செயலையும் சீரமைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் இருக்கு பிரம்மகுமாரிஸ்ல, டிராபிக் கண்ட்ரோல் ஆஃப் த தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட எண்ணங்களோட டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க. சோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க என்ன செயல் செஞ்சாலும் சரி, என்ன யோசிச்சாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்டுக்கு, 20 செகண்டுக்கு, 30 செகண்டுக்கு நிறுத்தி உள்ளுக்குள்ள உங்க மன அமைதிக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. சோ நான் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. சோ இப்ப எல்லாத்தையும் நிறுத்திட்டு 1 செகண்ட் கண்ணை மூடிட்டு முடியும் அப்படின்னா, இல்லைன்னா கண்ணை திறந்து பண்ண முடியும்னாலும் பண்ணுங்க. 1 செகண்ட் நான் என்கிட்ட இருக்க அமைதியோட நான் கனெக்ட் பண்றேன். எல்லாத்தையும் மறக்கணும். நீங்க செய்யக்கூடிய ப்ராஜெக்ட், நீங்க செய்யக்கூடிய வேலை, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட் நான் உள்ளுக்குள்ள இருக்க என்னோட அமைதியோட கனெக்ட் ஆகுறேன். நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த இன்னர் லவ், இன்னர் பீஸ், இன்னர் பவர், என்னோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, அமைதி, சக்தி, இந்த 3 குணங்களோட நான் கனெக்ட் ஆகுறேன். என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு, நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். ஜஸ்ட் அமைதி மட்டுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு நான் ரொம்ப அமைதியா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப அமைதியானவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு திருப்பி வெளில என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. சோ இது நம்ம ஏன் இதை செய்யணும்னா, இது ஒரு பிராக்டிஸ், இது ஒரு பயிற்சி. மைண்டுக்கு நம்ம ட்ரெயின் பண்றோம். ஹோல் டே நீ யோசிச்சு அந்த 1 hour யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு பிரேக் எடுத்து அமைதிக்கு வாங்க அப்படின்னு நம்ம மனசை நம்ம ட்ரெயின் பண்றோம். இது நம்ம பண்ண மாட்டோம். எப்பவுமே மெடிடேஷன் பண்ணும் போது உட்காந்து பண்ணுவோம். இது நம்ம காரியங்கள் செய்யும் போது, இப்ப நீங்க பாத்திரம் விளக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 செகண்ட் அப்படியே என்ன பண்ணுங்க, நான் அமைதியானவன் அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க அமைதி எனக்குள்ள இருக்கு, நான் அந்த உள்ள இருக்க அமைதியோட நான் கனெக்ட் பண்றேன். இல்ல முடியும் அப்படின்னா நீங்க எழுந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியா அதை பண்ணவும் முடியும். யாரும் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு 2 hours ஒன்ஸ், 3 hours ஒன்ஸ் கூட என்ன பண்ணலாம், உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காந்து அமைதியாயிட்டு திருப்பி போய் நீங்க என்ன யோசிக்கணுமோ யோசிங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. சோ இது என்ன ஆகும்னா, இந்த பயிற்சி நம்ம எண்ணங்களை ரொம்ப சக்திசாலியா ஆகும். ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்றோம். நம்ம எப்படி மசில ட்ரெயின் பண்ணி சக்திசாலி ஆக்குறாங்க, அதே போலதான் மனசு ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணலாம், சக்திசாலி ஆக்க முடியும். என்ன பண்ணணும், நம்ம மனசு ட்ரெயின் பண்றதே இல்லை. என்ன நினைக்குமோ நினைச்சுக்கோங்க. ஹோல் டே நம்ம என்ன பண்றோம், அதை கடிவால விட்டாச்சு. என்ன நினைச்சுக்கோங்க, இல்ல எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது எங்கிருந்தோ வருது தானே, சோர்ஸ் இருக்கு தானே, அதுதான் நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம அதுக்கு டைரக்ஷன் கொடுக்குறோம். சோ இப்ப கார் கூட போகுது அப்படின்னா பிரேக் அடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்றோம், சரி லெப்ட் ரைட் அதையா திருப்பி மாத்தலாம் இல்லையா. அதே போலதான் நம்ம மனசை கூட சொல்றோம், ஹோல் டே நீங்க எதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, இதுக்கு பதிலா இதை யோசிக்க நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு டைரக்ஷன் கொடுக்குறோம். சோ நீங்க கவலைப்படுறதுக்கு பதிலா கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க, அவங்கள யோசிக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்களை பத்தி யோசிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், டைவர்ஷன் கொடுக்கும் போது மனசு நெகட்டிவ்க்கு பதிலா பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உடனே செய்யாது, ஆனா ட்ரெயின் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பா நீங்களே பாப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் நிறைய யோசிக்கிறதுல இப்ப எண்ணங்கள் குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சது, இந்த பிராக்டிஸால. சரி 1 hour ஒன்ஸ் செய்ய முடியல, பரவாயில்ல, 3 மணி நேரத்துக்கு ஒரு செய்யுங்க, இல்ல 4 hours ஒன்ஸ் செய்யுங்க, எப்படி செய்யறீங்களோ செய்யுங்க. ஆனா இது உங்களோட பிராக்டிஸ், இது யாருக்கும் பெருசா தெரியணும்னு அவசியம் இல்லை. இது நீங்க செய்யறது கூட யாருக்கும் தெரியாது, ஏன்னா இது உள்ளுக்குள்ள இருக்கிறது தானே, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நீங்க வெளியில போயிட்டு எது யோகாசனம் போட்டு தனியா உட்காந்து அப்படிலாம் செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்க வேலை செய்யும் போதே பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணலாம், ஒரு செகண்ட் நான் எல்லா எண்ணத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள இருக்க என்னுடைய அமைதியை நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப பாருங்க எப்படி உங்க எண்ணங்கள், உங்க உங்க செயல் எப்படி அலைன் ஆகுதுன்னு பாருங்க. உங்க மனசு உங்க பேச்சை கேட்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். சோ இதை ட்ரை பண்ணுங்க. ஓம் சாந்தி.